ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கியூபெக் சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட்டியிருக்கிற கனடாவில் ஒரு சிட்டி தான் கியூபெக் சிட்டி. இங்கே கற்களான பாதை, பழமையான சர்ச், சிட்டியை பாதுகாக்க கட்டப்பட்ட அரண், ஐகானிக் ஹோட்டல், 100 வருஷம் பழமையான ரெஸ்டாரண்ட், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி கியூபெக் சிட்டி சுற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஓல்டு கியூபெக் சிட்டி. இந்த சிட்டியை சுற்றி ஒரு பெரிய ஃபோர்ட்டா கட்டியிருப்பாங்க. நிறைய பீரங்கிகளோட எதிரிகள்லேருந்து காப்பாற்றுறக்காண்டி கட்டின வால் தான் இதெல்லாம். கியூபெக் சிட்டிக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. இது 16ஆம் நூற்றாண்டு, இது 16th செஞ்சுரியில் கட்டின சிட்டி. இங்கே தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு செட்டிலர்ஸ் வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது கனடாவோட யூரோப்பியன் சிவிலைசேஷனை ஆரம்பித்ததே இந்த சிட்டியிலேருந்து தான். இந்த சென்ட் லாரன்ஸ் வழியாக தான் வந்திருப்பாங்க உள்ள. அது மட்டும் இல்லை, இது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பழமையான கட்டடக்கலைகளோட இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹோட்டல் பேர் சாட்டோ ஃப்ராண்டனாக். இது பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸ் இங்கே வந்து தங்குவாங்க. இது மெயினாக ஹோட்டலில் தங்குறவங்க பால்கனியில் போய் நின்று பார்க்கும்போது சென்ட் லாரன்ஸ் ரிவரோட வியூ சூப்பராக தெரியும். பர்டிகுலராக வின்டரில் வரும்போது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். சென்ட் லாரன்ஸ் ஃப்ரோசனாக இருக்கும். அதில் ஸ்கேட் பண்ணிட்டுலாம் போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் பெரிய ஃபோட்டோகிராஃபிக் பிளேஸ். நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. அதாவது பின்னாடி இருக்க ஹோட்டலு, முன்னாடி சென்ட் லாரன்ஸ் ரிவர், இது கனெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய போர்டு வாக் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரெண்டுலேருந்து அனதர் ரெண்டுக்கு அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க, நிறைய வாக் பண்ணுவாங்க. அப்படியே நிறைய பெஞ்சஸ் இருக்குது. உட்காந்து சென்ட் லாரன்ஸ் ரிவர் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருப்பாங்க. மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட் தான் 100 வருஷம் பழமையான ரெஸ்டாரண்ட். இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க. ரொம்ப ஃபேமஸ் இந்த கியூபெக் சிட்டியில். சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய கூட்டம், நிறைய க்ரூஸ் ஷிப் வந்துருந்துச்சு. நாங்கள் க்ரூஸில் வரல, பட் நிறைய க்ரூஸ் ஷிப் வந்ததுனால நல்ல கூட்டம். கனடாவில் புட்டின் ரொம்ப ஃபேமஸ். இங்கே அது வாங்கி சாப்பிட்டோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் ஒரு கிரேவி மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் ஃபிஷ்ஷு, சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த சிட்டியில் ஃபேமஸான பாப்கார்ன் கடை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 25 வெரைட்டி பாப்கார்ன் வச்சது. 7-8 சாம்பிள் ட்ரை பண்ணோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஷாப்பிங், அதாவது லோக்கல் ஷாப்பிங். நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் பிக்சர்லாம் ட்ரா பண்ணி அது விதவிதமாக ஸ்கேட்டிங் போர்டில் பிக்சர் பண்ணியிருந்தாங்க, நார்மல் ஃப்ரேமில் பிக்சர் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஆன்டிக் ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது நல்ல ஒரு ஷாப்பிங் ஃபீஸ்டாக தான் இருந்துச்சு இங்கே.
இந்த நாட்டர்டாம் சர்ச் 16th செஞ்சுரியில் ஸ்டார்ட் பண்ணி 17th செஞ்சுரியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் படையெடுக்கும் போது நிறையா பாம்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் டெஸ்ட்ராய் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ரோமன் சர்ச் இன் நார்த் அமெரிக்கா. இதோட பெரிய விஷயம் நம்ம மான்ட்ரியல் வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுற பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காத்திக் ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ண நாட்டர்டாம். கியூபெக் சிட்டிலேருந்து பக்கத்தில் மாண்டமரன்சி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸ். அந்த ஃபால்ஸ் வந்து 30 meters taller than நயகரா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபால்ஸை பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ் அது. கியூபெக் சிட்டி உண்மையிலே ஒரு ஜெம். இங்கே வரலாறு, கலாச்சாரம் எல்லாமே ஒரு யூனிக்கான விஷயம். இங்கே இந்த கலாச்சாரத்தை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மரில் வந்தாலும் வின்டரில் வந்தாலும் கியூபெக் சிட்டி அந்தந்த சீசனுக்குள்ள அழகு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கியூபெக் சிட்டியை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கியூபெக் சிட்டிக்கு நீங்கள் சம்மரில் வர பிடிக்குமா, வின்டரில் வர பிடிக்குமா, உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.